அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் முழு நன்மையை அடைவதை விட்டும் இந்த உலக வாழ்க்கை நம்மை ஏமாற்றி விட வேண்டாம். 36வது அத்தியாயம் 33வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகையில், யா யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும், உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹ்ஷவ் யௌமன், மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட மறுமை நாள்? லா யஜிஸி வாலிதுன் அன் வலதிஹி, ஒரு தந்தை தம்முடைய மகனுக்காக எந்த ஒன்றையும் அந்த மறுமை நாளில் செய்ய முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவுதான் நேசித்தாலும், எவ்வளவுதான் அவர்களுக்காக நாம் செய்தாலும், மறுமை நாளில் எந்த ஒன்றும் அவருக்காக செய்ய இயலாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஅன், ஒரு மகன் தம்முடைய தந்தைக்காக எந்த ஒன்றையும் என்ன செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மறுமை நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன வஅதல்லாஹ் ஹக், நிச்சயமாக அந்த அல்லாஹ்வுடைய மறுமை நாள் என்கிற வாக்குறுதி உண்மைதான். ஃபலா தகுர்ரன்னகும் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை மறுமை சிந்தனை விட்டும், மார்க்க சிந்தனைகளை விட்டும், நன்மைகள் செய்வதை விட்டும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், உங்களை ஏமாற்றக்கூடிய ஷைத்தானும் உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் ஏமாற்றி விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக நம்முடைய நேரங்களை இன்ஸ்டாகிராமிலும் சரி, தேவையில்லாத விஷயங்களிலும் சரி ஈடுபடுவதை விட நாம் நல்ல முறையில் மூலமாக இந்த ரமலானுடைய முழு நன்மையை அடைந்திட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முயற்சிகளை நாம் அமைத்துக் கொண்டால் மட்டுமே இந்த ரமலானுடைய மாதத்தில் முழு நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளை நாம் ஆக்கிக் கொள்வோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதற்காக நமக்கு உதவி புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.